வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை 2-3 வகையா பிரிக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா செலவே இல்லாம ஒரு ஓலை குடிசையில ஒரு ஓலை கொட்டாயில கூட கோழி வளர்த்த முடியும். அது மட்டும் இல்லாம நல்ல ப்ராப்பரான அதாவது வந்து ஒரு அமைப்பான ஒரு செட்டுகள் எல்லாம் போட்டு இப்படித்தான் வளர்த்தணும் அப்படின்னு ஒரு பர்ஃபெக்ட் மெத்தட்லயும் வளர்த்த முடியும். எப்படி வளர்த்தனாலும் என்னங்க, கோழி வளர்ப்பு தானுங்க. இன்னைக்கு நான் வந்திருக்க பண்ணை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப், அதாவது வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க. இது வரைக்கும் நான் பார்த்த பண்ணைகள்லயே நான் பார்த்து ரொம்ப வியந்து ஆச்சரியப்பட்ட ஒரு பண்ணை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கோழி பண்ணை அமைப்புல சூப்பரா பெருவடைக, அதுவும் குறிப்பா சொல்லணும்னா நம்ம லைனேஜ் கோழிகள் எடுத்து வளர்த்துட்டு வராங்க. அதை தாங்க பார்க்க போறோம் இந்த வீடியோ தொகுப்புல. உழவுக்கு கை கொடுப்போம், தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்நடை வளர்ப்பு குறித்த நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா நம்ம இந்த பெருவடை வளர்ப்பு, நம்ம ஊர் கோழியான இந்த பெருவடை வளர்ப்பை பத்தி நிறைய வீடியோக்களையும் நிறைய தகவல்களையும் உங்களுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோக்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேட்டூருக்கு பக்கத்துல இருக்கிற நண்பர் ஒருவருடைய பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். நிலா பெருவடை ஃபார்ம் ஒரு பேர் வச்சிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளவு அற்புதமா இருக்கு இந்த பண்ணை. கட்டாயமா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ தொகுப்பு கொஞ்சம் நீளமாக கூட இருக்கும், ஆனா வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். சூப்பரான ஒரு பண்ணை செட்டப்ல அருமையான லைனேஜ் கோழிகளை வச்சு சூப்பரா வளர்த்திட்டு வராரு. அவரை சந்திச்சு என்னென்ன லைனேஜ் கோழிகள் வச்சிருக்கிறாரு, இந்த கோழி பண்ணைக்குள்ள அவர் வர்றதுக்கான காரணம் என்ன மாதிரியான ஒரு பண்ணை அமைப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாம விற்பனை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது என்னென்னலாம் விற்பனைக்கு கொண்டு வராரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறேங்க. கட்டாயமா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு முன்னாடி எப்பவும் சொல்றதா, நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ பண்ணைக்குள்ள போவோம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்க, பார்த்தாவே தெரியுது. ரொம்ப அருமையா இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. கண்டிப்பா. ஓகே பிரதர், ஆக்சுவலா உங்களுடைய பெயர், நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பேசிக்கா அப்படிங்கிற பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்களேன். வணக்கம், என் பேர் செந்தில்குமார். இந்த பண்ணை வந்து நிலா பெருவடை ஃபார்ம்னு சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர் ஒன்றியத்துல கண்ணாமூச்சிங்கிற ஒரு அழகிய கிராமத்துல இயற்கை சூழலோட தென்னந்தோப்புக்குள் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு மலையடிவாரத்துல அமைஞ்சிருக்கு. சுத்தி வர மலைகள் தான் தெரியுது. மலைகள் ஒரு சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கு. சரிங்க பிரதர். பேசிக்கா இந்த பண்ணையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தூய பெருவடை கோழிகள் உருவாக்குறதா நம்ம டார்கெட். தூய பெருவடை தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஏன்னா அழிஞ்சு போகாம பாதுகாத்து ஃபியூச்சர்ல அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும். இப்போ கோழி வளர்ப்பு அப்படின்னு எடுத்துட்டு எத்தனையோ கோழிகள் இருக்கு. சிறுவடை இருக்கு, பெருவடை இருக்கு, கலப்பின கோழிகள் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்டே போகாது, ஒரு தனி செக்மெண்ட். ஏன் இந்த பெருவடை மட்டும் சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? இது வந்து நம்ம அந்த காலத்துல இருந்து எங்க தாத்தால இருந்து பாட்டில இருந்து இந்த ட்ரெடிஷனலா வளர்த்துட்டு இருந்த கோழி. ஓகே ஓகே. அப்புறம் அதை வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணி வேற லைனேஜ் எடுத்து உடைச்சு நமக்குன்னு ஒரு லைனேஜ் உருவாக்கி அதுல ஒரு நேம் கிரியேட் பண்ணுங்கிறதா ஒரு டார்கெட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஆர்வமா வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கோழி வளர்ப்புக்குள்ள. பிரதர், இப்போ இந்த ஷெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பண்ணையில வந்து எவ்வளவு கோழிகள் இருக்கும்? அதாவது சேவல்கள்னா எவ்வளவு இருக்கும், தாய்க்கோழிகள் எவ்வளவு இருக்கும், குஞ்சுகள் எவ்வளவு இருக்கும்? ஏன்னா கண்ணு கெட்டின தூரம் திருமண பக்கமெல்லாம் கோழியா தெரியுது எனக்கு, அதனால அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ பிரீடிங்க்குன்னு வச்சிருக்கிறது ஒரு 80 சேவல் இருக்கும் பிரதர். 80 சேவல். ஆமா, 250க்கு மேற்பட்ட தாய்க்கோழி இருக்கும். தாய்க்கோழி எல்லாமே வந்து லைனேஜ் கோழிகள். லைனேஜ். ஆமா. ஓகே. அதுபோக வந்து ஒரு 500-600க்கு மேல ஒரு சிக்ஸ் இருக்கும், சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும். ஓகே. அடுத்த செட்டப்புக்கு. ஓகே. இவ்வளவு கோழிகள் இருக்கு. தாய்க்கோழிகள் மட்டுமே கிட்டத்தட்ட 250 அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய வேல்யூம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். கண்டிப்பா. எத்தனை ஏக்கர் பரப்பளவுல இந்த பண்ணை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 6 ஏக்கர் பரப்பளவு இது ஃபென்சிங் போட்டு பண்ணிருக்கோம். சரி. அதுவும் ஒரு 4-5 ஏக்கர் அந்த இருக்கு. ஓகே. ஃபியூச்சர்ல அப்கிரேட் பண்ணுவோம். ஓகே. ஆக்சுவலா உள்ள வந்தோடனே பார்த்து நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, தனித்தனி செக்மெண்டா போட்டு ரொம்ப ஒரு அருமையான ஒரு செட்டப் அமைப்பு பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து கோழி வளர்ப்புங்கிறது எப்படி வேணாலும் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாவும் பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவும் கொண்டு போகலாம். நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. அப்படி உங்க பண்ணையை சுத்தி பாத்துருவாங்களா? பிரதர், இப்போ ஒரு 6 ஏக்கர் பரப்பளவுல வந்து நம்மளோட கோழி பண்ணை அமைச்சிருக்கீங்க. எனக்கு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா செக்மெண்டா இருக்குது, நிறைய பேச்சஸ் தனித்தனியா இருக்கு. அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, நம்ம பண்ணையோட அமைப்பை நமக்கு சுத்தி காட்டுங்க. சரிங்க பிரதர், பண்ணலாம். நம்ம வந்து 6 செக்மெண்டா பிரிச்சிருக்கோம். ஓகே. இது சிக்ஸுக்கு, அப்புறம் வந்து இது அடுத்த ஸ்டேஜ் ஒரு 1.5 months மேல கீழே நிலத்துல இருக்கிற செட்டு. ஓகே. இது தாய்க்கோழிக்கான செட்டப்பு. சரி. அந்தோக்கும் பாத்தீங்கன்னா பட்டாக்களுக்கு உண்டான ஷெட்டு. சரிங்க. இன்னும் அந்தோக்கும் அதோட பட்டாக்களை திரி விடுறதுக்கு உண்டான செட்டப்பு. ஓகே. இன்னும் அந்தோக்கும் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, அதை நான்
காமிக்கிறேன். ஓகே. அந்த மாதிரி எல்லா செக்மெண்ட்டும் தனித்தனியா பிரிச்சிருக்கோம். ஓகே. வாங்க தாய்க்கோழிக்குள்ள இருக்கிற செட்டப்புக்கு போவோம். வாங்க பாப்போம். எஸ். இது தாய்க்கோழிக்கான ஃபீட் பண்றது அந்த மாதிரியான இடம். இது ஃபுல்லா ஒரு ஏக்கர். இதுல ஒவ்வொரு செட்டப்பும் 1 ஏக்கர், 3/4 ஏக்கர், ஓகே, 1/2 ஏக்கர் இந்த மாதிரி பிரிச்சு ஓகே, செக்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஓகே. இங்க குப்பைக்குழி ஒவ்வொன்றுக்கும் தனியா இண்டிவிஜுவல் பெரிய குப்பைக்குழியா வச்சிருக்கோம். ஆமாங்க. இது ஃபீடு போட்டா சிந்தாம இருக்கிறதுக்காக இது பண்ணிருக்கோம். ஓகே. அப்புறம் இது ஃபுல்லா நிழல் செட்டப்புக்குலாம் நல்லா மரங்கள் எல்லாம் வச்சிருக்கோம். அது ஆல்ரெடி இருந்த செட்டப்லயே அப்படியே பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே பண்ணிருக்கோம். தென்னந்தோப்புகள்ல சரிங்க, நாவல் மரம், எல்லா வெரைட்டியான எலுமிச்சை, எல்லா வெரைட்டியான மரங்களும் இருக்கும். ஓகே. பின்னாடி பட்டாக்களுக்கு உண்டான செட்டப் அது தென்னை மரத்துக்குள்ள நிழலா இருக்கும். சரி. இப்போ தாய்க்கோழிகள் அப்படின்னா சுமாரா நம்ம கிட்ட எவ்வளவு தாய்க்கோழிகள் இருக்கிறதா சொல்றீங்க? 250 தாய்க்கோழிக்கு மேல இருக்கும். 250க்கு மேலதான் இருக்குது. ஆமாங்க. அப்ப இந்த ஏரியா வந்து ஒரு ஏக்கர் பரப்பளவுன்னு சொல்றீங்க. இதுக்குள்ள எவ்வளவு தாய்க்கோழிகள் நம்ம விட்டு வச்சிருக்கோம்? இதுல வந்து ஒரு 50 to 50 இருக்கும். ஒரு 50 தாய்க்கோழிகள் இதுக்குள்ள இருக்கு. சரிங்க பிரதர். அதுக்கப்புறம் இந்த ப்ரீடிங்க்கு எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? ப்ரீடிங்க்கு தான் ஸ்பெஷல் ஐட்டம் சொன்னேன் இல்லையா? ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சிருக்கீங்க. சரி. அது 10+15 25 இண்டிவிஜுவல் ப்ரீடிங் செட்டப். 10 வந்து பெரிய சைஸ்லயும், ஓகே, இன்னொரு 15 வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்லயும் ப்ரீடிங் செட்டப் வச்சிருக்கோம். ஓகே. இப்போ அந்த பக்கம் வந்து சிக்ஸுக்கான ஒரு இடத்த சொன்னீங்க. ஆமாங்க. அது என்ன சைஸ்ல இருக்குது உங்களுக்கு? அது வந்துங்க 100க்கு 80 அந்த செட்டப்ல இருக்கு. 100க்கு 80. ஆமாங்க. அது வெறும் குஞ்சுகள் மட்டுமே இருக்கக்கூடிய இடம். குஞ்சு ஃபுல் நிழல். அது ஓகேங்க. இறக்கி விட்ட உடனே கொஞ்சம் குஞ்சுகள் ஃப்ரீயா இருக்கணும், நிழலா இருக்கணும் இல்லையா? அதனால அதுக்கு உண்டான செட்டப் பிரிச்சு விட்ட உடனே தெரியுற ஸ்டேஜ். ஓகே. இப்போ நமக்கு பின்னாடி பார்க்கக்கூடிய அந்த செட்டு ஒரு நீட்டமான ஒரு செட்டு போட்டிருக்கீங்க. அது பட்டாக்களுக்கானது இல்லையா? அதோட சைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அது வந்து பிரதர் 70க்கு 17 வருங்க. 70க்கு 17. ஆமாங்க பிரதர். அந்த 5 செட்டப்ல சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஓகே, டே ஓல்டு சிக்ல இருந்து 1.5 to 2 months வரைக்கும் இதுக்குள்ள இருக்கும். ஓகே. வாங்க நம்ம ப்ரூடிங் செட்டப் பார்க்கலாம். இது உங்க ப்ரூடிங் செட்டப்ங்களா? இது வரைக்கும் என்ன எங்களை தவிர வேற யாரும் உள்ள நுழைஞ்சது இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் வர்றோம். ஆமாங்க. என்னங்க ப்ரூடிங் செட்டப்னு சொன்னீங்க, கோழி கொஞ்சம் ஒன்னையும் காணோம், என்னமோ பெட்டியா அடுக்கி வச்சிருக்கீங்க. என்னது இது? இதுக்குள்ளதான் பிரதர் இருக்கு எல்லாமே. இதுக்குள்ளதான் சிக்கே இருக்கா? ஆமாங்க. என்ன பிரதர் சொல்றீங்க? இது நாங்களே இண்டிவிஜுவலா பண்ணுது. நண்பர் ஒருத்தர், ஓகே, உத்தரசாமின்னு சொல்லி அவர் பண்ணி கொடுத்தாருங்க. சரிங்க. இது பாத்தீங்கன்னா இதுலயே சென்சார் இருக்கும். ஓகே. என்ன லைட் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிக்கும். ஓகே. சிக்ஸ் ரொம்ப சேஃப்டியா இருக்கும். இதுல மழை வெயில் எந்த டெம்பரேச்சர் கரெக்டா மெயின்டைன் பண்ணும். டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஆஃப் ஆகிக்கும், கம்மியாச்சுன்னா ஆன் ஆகிக்கும். அந்த மாதிரி கீழே வந்து மெஸ் போட்டிருக்கீங்க. மெஸ் இருக்கு. அந்த எச்எம் எல்லாம் கீழே விழுந்துரும். அது எல்லாம் கொஞ்சம் நீட்டா இருக்கட்டும்ன்றதுனால அப்படி போட்டிருக்கோம். இல்லைங்க, அதாவது வந்து நான் நிறைய ப்ரூடிங் செட்டப் பாத்திருக்கேன். அட்டை வச்சு ப்ரூடிங் போடுறது பாத்திருக்கேன். தகரத்துல வந்து ப்ரூடிங் போடுறது பாத்திருக்கேன். கேட் சிஸ்டத்துல ப்ரூடிங் போடுறது பாத்திருக்கேன். ஆனா இது என்னடா வித்தியாசமா பிளைவுட்ல பாக்ஸ் அடிச்சிருக்குது. இது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வரும் பிரதர். பட் என்ன டெம்பரேச்சர் வுட் கரெக்டா மெயின்டைன் பண்ணோம். ஓகே. அது போக சிக்ஸ் ரொம்ப சேஃப்டியா வளர்றத நான் ஃபீல் பண்றேன். நிறைய சிஸ்டம் எல்லாமே நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம். ஓகே. இது கொஞ்சம் நல்லா இருக்கு எங்களுக்கு. அப்படிங்களா? ஆமாங்க. சரி, இதோட சைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சைஸ்ன்றது 2க்கு 8 அடி. 2க்கு 8 அடி. ஆமாங்க. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் மொத்தம் எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்கு? 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. 4 கம்பார்ட்மெண்ட். ஓகே. அந்த கம்பார்ட்மெண்டோட சைஸ் 2க்கு 2. ஆமா ஆமாங்க. இப்போ இந்த 2க்கு 2ல வந்து சிக்ஸ்னா எத்தனை சிக்ஸ் உங்களால விட முடியும்? டே ஓல்டு சிக்ஸ்னா ஒரு 30-40 விடலாங்க. ஓகே. அப்புறம் க்ரோ ஆக அதுக்கு சைஸ் மாறிட்டே வரும். ஓகே. பெருசு ஒரு 1.5 மாசத்துக்குனா ஒரு 15 அந்த மாதிரி விட்டுக்கலாங்க. ஓகே. இப்போ எத்தனை நாட்கள் வந்து இது இந்த மாதிரி ப்ரூடிங் செட்டப்ல வச்சிருக்கீங்க டே ஓல்டுல இருந்து? 1.5 மாசம் to 2 மாசம் வரைக்கும் இருக்குங்க. அந்த இதை பொறுத்துங்க. ஓகே. ஆமாங்க. அது வரைக்கும் நீங்க இந்த ப்ரூடிங் செட்டப்ல தான் வச்சிருக்கீங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இப்போ லைனேஜ் கோழிகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த லைனேஜ் கலக்காம இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு தாய் கோழியோட குஞ்சுகளை எப்படி நீங்க இதுல பிரிச்சு வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு லைனேஜ் ஒவ்வொரு பாக்ஸ் இன்னும் அந்த இருக்கு பாக்ஸ். ஓகே. ஓகே. இது நாங்க 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். A+, A++. ஓகே. 3 கேட்டகரி தான் சிக்ஸும் கொடுக்குறோம். ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்லயும் ஏன்னா ஏக்கு ஒரு ரூம் தனியா. ஓகே. அது ஏ கேட்டகரி சிக்ஸ்ல இருக்கும். ஓகே. A+ தனி கேட்டகரியில் இருக்கும். A++ அது தனியான ரூம்ல இருக்கும். மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படிதான். என்னங்க என்னமோ விக்கிற மாதிரி சொல்றீங்க, வித்தியாசமா இருக்கு. A+, A++ அப்படின்னா அது பிரதர் எனக்கு இங்கதான் ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. அதாவது A+, A++ அப்படின்னா ஒவ்வொரு லைனேஜ் அப்படிங்கிறீங்க. அப்படி யாரோட லைனேஜ் எல்லாம் எடுத்துதான் நீங்க உடைச்சு உங்க லைனேஜ் உருவாக்கிருக்கீங்க? அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க எனக்கு. பிரதர் A++னா ஒரு 1 lakh மேல இருக்கிற சேவல்ஸ் அப்படி போடுறதுதான் A++ வச்சிருக்கோம். ஓகே. ஒரு 50,000 அந்த ரேஞ்சில் வாங்குறதுலாம் A+, ஒரு 20,000 எபோவ் அப்படி வாங்குறதுலாம்
பிளஸ் அந்த மாதிரி வச்சிருக்கோம். என்னங்க சொல்றீங்க? 1 லட்சம் ரூபாய்க்கு சேவல் வாங்கி போட்டா லைனேஜ் உருவாக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல கண்டிப்பா பிரதர், அந்த சரி. மாதிரி தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. சரி சொல்லுங்களேன், அப்படி யாரோட லைனேஜ் எல்லாம் தான் உங்ககிட்ட இருக்கு? அதுக்கு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல டாப் எல்லாமே இதுல இருக்கு. ஓகே குறிப்பிட்டு சொல்லணும்னா கரூர் மகேஷ் அண்ணனது, ஓகே திருமலராஜ் அண்ணனது, சரிங்க. தம்பி அண்ணனது, மயிலம்பாடி பிரகாஷ் அண்ணனது, ஓகே எல்லாம் மேக்சிமம் அவங்க இன்னும் பேர் சொல்லாத லைனேஜ் இருக்குங்க. ஓகே. அவங்க பேர் சொல்றதுக்கு லைக் பண்ண மாட்டாங்க, விரும்புறது இல்ல அவங்க. ஆமா ஆமா. ஆனா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பெரிய தலைகள் எல்லாத்தோடைய லைனேஜும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கு பிரதர், இன்னும் நிறைய இருக்கு. அவங்க சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஓகே பிசினஸோ சம்திங் ஏதோ. ஓகே பிரதர், உங்களோட அருமையான இந்த ப்ரூடிங் செட்டப்புக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த ப்ரூடிங்ல இது ஒரு வித்தியாசமான ப்ரூடிங்கா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்க சிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு குவாலிட்டியாவும் நல்லா இருக்கும். இந்த ப்ரூடிங் செட்டப் யார் வேணா நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், ஓகே பட் வெரி யூஸ்ஃபுல். எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ் ஓகே எல்லாமே. இல்ல 2 லைட் எரிஞ்சிட்டு இருக்கணும் ஒரு 50 சிக்ஸ்க்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இது 60 வாட்ஸ்ல ஒரு பல்ப் எரிஞ்சா போதும். அது கட் ஆஃபோட ஆமா, கட் ஆஃபோட நல்ல ஒரு சிஸ்டம் பண்ணிருக்கீங்க பிரதர். ஆமா. உண்மையாலுமே வந்து ஒரு அப்கிரேடடான ஒரு பண்ணை நான் பாக்குறேன். தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. அடுத்த செட்டப் பாக்கலாங்களா? இல்ல சார், நம்ம அங்க எப்படி சிக்ஸ் டெலிவரி பண்ணணும்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா. இந்த மாதிரி பாக்ஸ்ல நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இதுல ஒரு 10 to 12 சிக்ஸ் போட்டுக்கலாம் இதுக்குள்ள. ஓகே ஓகே. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணிக்கலாம். வேற அதர் ஸ்டேட்டுக்கும் பண்ணிக்கலாங்க. ஓகே. இந்த மாதிரி அதாவது வந்து ட்ரெயின் பஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த மாதிரி பேக்கேஜஸ்ல வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி பண்றோம். கொடுத்துடலாம். ஓகே ஓகே. மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா உங்ககிட்ட? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மினிமம் ஆர்டர் எவ்வளவு இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. அது பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் எவ்வளவு கொடுக்க முடியும் உங்களால ஒரே Maximum- கஸ்டமருக்கு? இல்ல, ஒரே கஸ்டமர் அவர் கேட்கறத பொறுத்து சிக்ஸோட அவைலபிலிட்டி பொறுத்து கொடுக்கலாங்க. ஓகே ஓகே. இல்லைன்னா வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. பிரதர், அடுத்தது பாத்தீங்கன்னா சரி. நம்ம டே ஓல்டு சிக்ல இருந்து 2 months வரைக்கும், 1.5 to 2 months வரைக்கும் அதுல வளர்த்துவோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து மண்ணில் இறக்கி விடுற ஸ்டேஜ். ம். அது கொஞ்சம் ஒரு கூலிங்கான பிளேஸ், ஃபுல்லா மரம் இருக்கும். ம். அதுல மண்ணை கிளச்சி அதுவா குப்பையை பொறுக்கி ம். அப்புறம் அந்த புழு பூச்சி எல்லாம் சாப்பிட்டு ம். ஒரு சேஃபான என்வரான்மெண்ட்ல வளர்றதுக்காக இந்த செட்டப், இதுக்காகவே தனியா இந்த சிக்ஸ் இறக்கி விடுறதுக்காகவே போட்டிருக்கோம். அதாவது ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் ப்ரூடிங்ல இருந்து டைரக்டா குஞ்சுகள் இங்க தான் வருது. இங்க தான் வருங்க. சரிங்க. சேஃபான ஜோனா இருக்குன்றதுனால இதை போட்டிருக்கோம். எவ்வளவு குஞ்சுகள் வரைக்கும் இருக்கு இதுக்குள்ள? இதோட சைஸ் என்ன பிரதர்? இதுல ஒரு 150 அந்த மாதிரி இருக்கும். இந்த கெப்பாசிட்டி 150 குஞ்சுகள். இந்த மாதிரி 2-3 செட்டப் இருக்கு. ஓகே. இது ஒரு செட்டப். ஓகே. அதுல இதுவும் ஒரு செட்டப் ஜோனா இருக்கிற செட்டப்ல. சரிங்க. அப்படி பாக்கலாங்களா? பார்க்கலாம் வாங்க. பிரதர், எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கு. அதாவது ஒரு 2 மாசம் வரைக்கும் குஞ்சுகளை வளர்த்துறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஆமா, அது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டம் இல்ல. ஆமா பிரதர். ஆனா வந்து இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் குஞ்சுகளை வளர்த்துறதுங்கிறது பெரிய ஒரு சவாலான விஷயம். ஆமா பிரதர். அப்ப வந்து நீங்க இப்படி இறக்கி விடும்போது ஒண்ணு குத்திக்கிறதோ அடிச்சுக்கிறதோ அந்த பிரச்சனைகள் இல்லைங்களா? இது ஃப்ரீ ரேஞ்ச். கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 அந்த மாதிரி லெங்த் அண்ட் வித் வந்து 80 feet இருக்கு. ஓகே. அதனால வந்து அந்த கொத்திக்கிற பிரச்சனை வந்து ரொம்ப சின்ன நெருக்கமான இடத்துல அடைச்சதான் அந்த ப்ராப்ளம் வருங்க. சரிங்க. இது வந்து நல்ல ஃப்ரீ ரேஞ்சில் இருக்கிறதுனால அப்புறம் தீவனமும் நல்லா கிடைச்சிரும். ஓகே. அப்புறம் நம்மளும் கொஞ்சம் ஃபீட் பண்ணுவோம். நேச்சுரலா வந்து கொடுப்போம். ஓகே. பச்சை அதிகமா கொடுக்குறோம். ஓகே. பச்சைன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேலி மசால், குதிரை மசால், ஜிஞ்சுவா, சூப்பர் நேப்பியர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சு ஒரு 50% மேல பசும் தீவனம் தான் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஓகே. அப்புறம் ஒரு 25% வந்து மக்காச்சோளம், கோதுமை, கம்பு, ராகி இதெல்லாம் மிக்ஸ் பண்றோம். 25% வந்து கம்பெனி ஃபீட். அங்க 1 மாசம் to 1.5 மாசம் வரைக்கும் கம்பெனி ஃபீட் தான் கொடுக்குறோம். ஏன்னா க்ரோ இருக்கும் அப்பதான். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்பெனி ஃபீடை குறைச்சு பசுந்தீவனம் ஜாஸ்தி பண்றது இந்த ஏரியா தான். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க பசுந்தீவனம் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் மக்காச்சோளம் கொடுக்குறோம், கம்பு கொடுக்குறோம், கோதுமை கொடுக்குறோம்னு. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு கேட்டீங்கன்னா சில பேர் உண்மையா செய்யறாங்க, சில பேர் அப்படி செய்யறது இல்ல. நீங்க உண்மையா சொல்லுங்க, உண்மையாலுமே பசுந்தீவனங்கள் இவ்வளவு கொடுக்குறீங்களா? பிரதர், நான் வந்து உங்களுக்கு அரைச்சு தரேன். அதை லைவா கொண்டு வந்து ஃபீட் பண்றேன். ஃபீட் எப்படி அரைக்கிறீங்கங்கறதை காட்டுறேன். சரி. அதுக்கப்புறம் வந்து எப்படி சாப்பிடுதுன்னு பாப்பீங்க நீங்க. எப்படி இருக்கு பிரதர்? இப்போ 2 மாசம் குஞ்சு அப்படிங்கும்போது நம்ம கிட்ட சுமாரா என்ன சைஸ்ல இருக்குது நம்ம கிட்ட? 2 மாசத்துக்கு குஞ்சு கம்பல்சரி வந்து 400 grams வந்துரும். ஓகே ஓகே. 2 months 350 to 400 வந்துரும். ஓகே. ஆமா பிரதர். இப்போ எனக்கு என்ன டவுட்னு கேட்டீங்கன்னா, நீங்க அட்டகாசமான ஒரு ப்ரூடிங் செட்டப் வச்சிருக்கீங்க, சூப்பரான ஒரு செட்டப் அமைச்சு கோழி வளர்த்துறீங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் தரையில இறக்கி விட்டு தான் வளர்த்துறீங்க, ரொம்ப இயற்கையான முறையில. அப்போ குஞ்சுகள் விற்பனை பண்றீங்களா இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். குஞ்சுகள் முதல்ல கொடுக்காம இருந்தோம் பிரதர். சரி. இப்ப குடுக்கலாம்னு முடிவு பண்ணி அதுக்குண்டான செட்டப் எல்லாம் பண்ணிட்டு ஓகே இப்ப குடுக்குறோம் பிரதர். இல்லைங்க, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அதாவது லைனேஜ்ல கோழி வாங்கி போடுறீங்க, ₹1,00,000 வரைக்குமே நம்ம கிட்ட கோழிகள் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம எடுத்து லைனேஜ் போட்டிருக்கோம். ஆமா பிரதர். எல்லா பெரிய தலைவர்களோட லைனேஜ் நீங்க சொல்லிட்டீங்க, கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. அப்போ அவங்களோட லைனேஜ் எல்லாம் எடுத்து வளர்த்து குஞ்சுகள் உருவாக்கி அந்த குஞ்சுகளை விற்பனை பண்றீங்கன்னா எப்படி இது சாத்தியமாகுது?
பிரதர் அதுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அது Okay. ஏன்னா என்ன சொல்றது, ஒவ்வொன்றுக்கும் 3 A பிளஸ் A++, 3 தான். ஓகே. அந்த 3க்குன்னு ஒரு பிரைஸ் இருக்கு. அந்த பிரைஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ஏன்னா குஞ்சுகளாவே கொடுக்கலாம், பட்டாக்கள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. அது வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் நல்ல குவாலிட்டியான பொருள் அவங்களுக்கும் போய் சேரணுங்கிற ஒரு கான்செப்ட் தான். அப்படிங்களா? அது என்ன சொல்றது, நல்ல லைனேஜ் ஆனது எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். நீங்க வீடியோவோட துவக்கத்திலேயே சொன்னீங்க லைனேஜ் கோழிகள் அழியாம இருக்கணும் அப்படிங்கறக்காகவே ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம், அப்கிரேட் பண்ணி அப்படிங்க. கண்டிப்பா பிரதர். சோ அதனால குஞ்சுகளாவும் விற்பனை பண்றீங்க? கண்டிப்பா விற்பனை பண்றோம். ஓகே. பியூர் லைனேஜான கோழிகள், ஓகே. குஞ்சுகள் பேரா கொடுக்குறோம். ஓகே. அது எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறது தான் கான்செப்ட். ஓகே. அது நிறைய பேர் லைனேஜ் கோழி எடுக்கும் போது நம்மகிட்ட வாங்கும்போது கூட சொல்லுவாங்க, சரிங்க, நீங்க இவ்வளோ சிக்ஸா கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான வேல்யூ இருக்காது, ஓகே. ஓகே. நீங்க இப்படி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகே. அப்போல்லாம் நம்ம சைலண்டா இருந்தோம். சரி. But என்னன்னா இது என்ன சொல்றது, இது பொத்தி வளர்த்து வச்சுக்கிற மேட்டர் கிடையாது. ஓகே. ஓகே. எல்லாத்துக்குமே அது சேரணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த லைனேஜ் கோழிகளும் போகணும். கண்டிப்பா. இப்போ எத்தனை நாட்கள் குஞ்சுகளை நம்மளால விற்பனை பண்ண முடியுங்க? 2 months, 2.5 months. ஓகே. 2 மாசம் 2.5 மாசம் இருக்கக்கூடிய குஞ்சுகள் நம்ம விற்பனை கொண்டு வரோம். 2.5 மாசம் தான் அந்த லைனேஜ், அந்த A++ எல்லாம் 2.5 மாசத்துல கொடுக்குறோம். ஓகே. மீதி அந்த ஏ கேட்டகரிலாம் 2 மாசத்துல கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகே. 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 இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது விலை நிலவரங்கள் எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. விலை நிலவரம் ஏலாம் 500. ஓகேங்க. 10 6 எடுத்தா 2 chicks ஃப்ரீ கொடுக்குறோம். ஓகே. A++லாம் 3000 per pair. ஓகே. அதுலயும் 10 எடுத்தா 2 ஃப்ரீயா கொடுத்துறோம். சரிங்க. A++ வந்து 5000 per pair. ஒரு பொட்டை ஒரு சேவல் வந்து 5000. இல்ல பிரதர், இப்போ 5000 ஒரு பேர் அப்படிங்கும் போது 2 மாசம் 2.5 மாசமான குஞ்சுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400ல இருந்து ஒரு 500 கிராம் இருக்குன்னு வைங்களா, 1/2 கிலோ. 1/2 கிலோ இருக்கக்கூடியது ஒரு ஜோடி வந்து 5000 ரூபாய் அப்படின்னா அதுக்கான ஒர்த் அதுல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒர்த் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எடுக்கலாம். இல்ல நான் பட்டாவைக்கு அதோட நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணிடலாம். இது வந்து உண்மையாலுமே வந்து பிராக்டிகலா பேசுறீங்க. ஆமா, நீங்க குஞ்சுகள் வாங்கி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நான் பட்டாக்கி பட்டாவோட விலைக்கு விற்பனை பண்றேன். கண்டிப்பா. ஓகே. 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 சோ இதுதான் அந்த A++ A++ங்கிறது கேட்டகரி. ஓகே. ஓகே. அதாவது வந்து அதோட குவாலிட்டிக்கு தகுந்த ரேட்டை வந்து நீங்க நிர்ணயிக்கிறீங்க. ஆமா பிரதர். எப்படி பிரதர் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எப்படி பண்ணுவீங்க? எங்கெல்லாம் அனுப்ப முடியும் உங்களால, இல்ல நேரடியா வந்து தான் வாங்கணுமா? இல்ல பிரதர், எங்க வேணா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, சரி. இந்த பஸ் ரூட் எங்கெங்க இருக்கு, ட்ரெயின் ரூட் எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாத்துக்குமே நம்ம பண்ணை வந்து விசிட் பண்ணி கூட பார்த்து எடுத்துக்கலாம். பண்ணி நேரடியா விசிட் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே நம்ம செட்டப் எல்லாம் பார்த்துட்டு கூட எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பிரதர், இப்போ அடுத்த செட்டப் பார்க்கலாங்களா? பிரதர், இப்போ நம்ம பண்ணையோட முன்புறத்தை நீங்க காட்டிட்டீங்க. இப்ப பின்பக்கம் வரும்போது பார்த்தா அப்படியே லைனா ஏதோ பெட்டி பெட்டியா அடுக்கினா அப்படி இருக்குது. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த செட்டப்ப. பிரதர், இது ஒரு தாய்க்கோழிக்கான ஏரியா. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 ஏக்கர் வரும். சரிங்க. ஒரு இதுல ஃப்ரீ ரேஞ்சில மேய்ஞ்சிக்கலாம். அந்தக்கு வந்து ஃபுல்லா பசுந்தீவனம், எல்லா வகையான வெரைட்டியான தீவன புல் எல்லாமே இருக்கு. அதுக்கெல்லாம் ஸ்ப்ரிங்க்லர் போட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா அது போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும், பசுந்தீவனத்தையும் மேய்ஞ்சிட்டு வந்துடும். அப்புறம் நம்ம கொடுக்குற ஃபீடும் மேய்ஞ்சிக்கும், சாப்பிட்டுக்கும். அது அப்படி ஒரு ஹாப்பியா இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஓகே, சந்தோஷமா இயற்கை முறையில வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு செட்டப்புக்குள்ள எவ்வளவு தாய்க்கோழிகள் இருக்கு, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற செட்டப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரதர், இதுல ஒரு 50 தாய்க்கோழி இருக்கும், 50 தாய்க்கோழிகள், அதுக்குண்டான சேவல்கள் எல்லாம் ஃப்ரீ ரேஞ்சில இருக்கும். ஓகே. அப்புறம் இது அந்தவங்க இருக்கிறதும் அதுவும் ஒரு தாய்க்கோழி அந்த செட்டப் தான். ஓகே. அதுக்கு அந்தவங்க இருக்கு இல்லைங்களா, ஸ்பெஷல் ஐட்டம். ஆமாங்க. அதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் பிரீடிங் சிஸ்டம். ஓகே. ஆமாங்க. இப்போ இண்டிவிஜுவல் பிரீடிங் சிஸ்டம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செய்வாங்க. நீங்க என்ன மாதிரி மெத்தட்ல செஞ்சிருக்கீங்க? நான் வந்து யூடியூப்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் காமனா எல்லாம் பண்ற மாதிரி பண்ணிருக்கேன். ஓகே. ஒரு 20க்கு 40 அந்த மாதிரி செட்டப்ல ஒரு 10 செட்டப் போட்டிருக்கேன். சரி, ஸ்பெஷல் ஐட்டம் சொல்லிட்டு ஏன் இங்கே நிக்கிறோம், வாங்க அங்க போய் பாத்துட்டே பேசுவோம். பிரதர், இப்ப வாங்க நம்ம இண்டிவிஜுவல் பிரீடிங் சிஸ்டத்தை காமிக்கிறேன். ஓகே. ஒவ்வொன்றும் 20க்கு 40. ஓகே. அந்த மாதிரி ஒரு 7 செட்டப்பும் 15க்கு 15 அந்த மாதிரி ஒரு 3 செட்டப்பும் அந்த கொஞ்சம் ஹைட் கம்மியா போட்டிருக்கோம். ஓகே. வாங்க ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 10 செட்டப் போட்டிருக்கீங்களா இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பிரீடிங்? ஆமா பிரதர். பிரதர், இந்த இண்டிவிஜுவல் பிரீடிங் அப்படிங்கிற விஷயத்தை எதுக்காக எடுத்திருக்கீங்க இந்த கான்செப்டை? ஏன் வந்து நம்ம அதை பண்றோம்? பிரதர், இது மெயினா வந்து யாரோட லைனேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இண்டிவிஜுவல் பிரீடிங் பண்ணா மட்டும்தான் யாரோட லைனேஜ்ல நம்ம உடைச்சு எடுக்கிறோம், அந்த சிக்ஸ் எப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் ரெண்டாவது கான்செப்ட், சேவல் ஒண்ணுக்கு அடிச்சுக்காம இருக்கிறதுக்கும் அது யூஸ் ஆகுதுங்க. ஓகே. ஆமாங்க. இப்போ 40க்கு 20ன்னு சொல்லியிருக்கீங்க. இதுல என்ன மாதிரியான செட்டப் வந்து நீங்க பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா சேவல் ஒண்ணுக்கு பாத்துக்காம இருக்கிறதுக்காக இந்த ஷீட் வச்சு மறைச்சிருக்கோம். ஓகே. சிமெண்ட் ஷீட் வச்சு மறைச்சிருக்காங்க. ஓகே. அப்புறம் கொஞ்சம் இதுல தாண்டி ஃப்ளை ஆகுதுங்க. ஓகே. இது கோழிங்க இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 7 அடி மட்டும்
7 அடி மட்டத்துக்கு இது வந்து எல்லாமே நைலான் வலை இல்லைங்களா? நைலான் வலைங்க. ஓகே, முழுக்கவே நைலான் வலை தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. சரி. இதுவே NF தாங்க. ஓகே. அப்புறம் அதே மாதிரி வந்து இந்த ஃபுல்லா இந்த 7 செட்டப், இந்த 3 செட்டப் இருக்குங்க. ஓகே. இப்ப உள்ள வந்து நிழலுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி இருக்கீங்க, அதையும் கொஞ்சம் பாக்கலாங்களா? எல்லா செட்டப்லயும் 2 மரம், அது போக வந்து இன்னும் புதுசா வச்சுட்டு இருக்குங்க வாழை மரம். ஓகே. இந்த மரங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க. நிழல், ஃபுல் நிழல் இருக்கு. அது போக அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செட்டப்புக்குள்ளேயும் நிழல் இருக்குங்க. ஆமாங்க. குடில்கள் அமைச்சிருக்கீங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோழி எப்ப வேணாலும் மேல ஏறிக்கலாம், எப்ப வேணாலும் இறங்கிக்கலாங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம். நைட் ஆனா அடைஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் சேஃபான இடம். ஆனா இந்த மாதிரியான இண்டிவிஜுவல் பிரீடிங் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லயே பார்த்த மாதிரி இருக்குது. ஆமா பிரதர், எல்லாம் யூடியூப் பார்த்து அதை போட்டேன். ஓகே. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. அது ஒரு ரெஃபரன்ஸா எடுத்து நீங்க பண்ணிருக்கீங்க. உங்க சேனல்லயே வந்துருச்சு, அதை பார்த்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. அது எத்தனை கோழிகள், தாய் கோழிகள் உள்ள விட்டுருக்கீங்க, எத்தனை சேவல்கள் விட்டுருக்கீங்க? ஒவ்வொரு செட்டப்லயும் ஒரு சேவல், ஒரு 4 தாய்க்கோழி. ஓகே. அப்படிதான் விட்டுருக்குங்க. எவ்வளவு நாளைக்கு இந்த சேவல்கள் வந்து இனப்பெருக்கத்துக்காக இங்க உள்ள இருக்கு? 4 கோழியும் முட்டை வச்சு முடிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அதை சேவல் எடுத்துட்டு புதுசா வேற விட்டுருவோங்க. அந்த சேவல்களுக்கு எவ்வளவு நாட்கள்? 2 months கம்பல்சரி ரெஸ்ட் கொடுத்துருவோங்க. ஓகே. அப்போ புது சேவல்களும் புது வேடைகளும் உள்ள வருது. புது வேடையும் உள்ள வருங்க. சரி, அப்படியே உள்ள போய் நம்ம செட்டப் பார்க்கலாம். பார்த்துடலாம் பிரதர். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஓகே. இதுல பாருங்க எவ்வளவு அடர்த்தியான மலை நிழல் இருக்கிற மரம் எல்லாம் கொடுத்துருக்கோம். அட்டகாசமான நிழல் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. சரி. இது கொஞ்சம் ஸ்பேசியஸா வந்து நல்லா ஃப்ரீ ரேஞ்சில் மேயறதுக்கு. ஓகே. அது கொடுத்துருக்கோம். ஓகே. குப்பைக்குழி வெட்டி வச்சிருக்கோம். அது குப்பையெல்லாம் அள்ளிட்டு கொஞ்சம் பெரிய குழியை வேணுங்கிறதுனால இப்போ வெட்டி வச்சிருக்கோம். மறுபடியும் ரீஃபில் பண்ணணும். குப்பைக்குழினா இது வந்து மாட்டு சாணங்கள் போடுறதுக்கு. மாட்டு சாணம் போடுறதுக்கு. ஓகே. சின்னதா இருந்துச்சு. சரிங்க. இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணுறதுனால ஓகே பெருசு பண்ணியாச்சுங்க. ஓகே. இது முட்டை வைக்கிற செட்டப்பு. இதுக்குள்ள அது முட்டை வச்சுக்கும் கீழே இருக்கிறது. ஆமாங்க. சரிங்க. இது வந்து முட்டை வைக்கிறதுக்கான அமைப்புங்களா? ஆமா, முட்டை வைக்கிறது. இது தகர டின்லயே போட்டீங்க? ஆமாங்க. ஓகே. அது அப்படியே போய் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த செட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன நீளம், என்ன அகலம் இருக்குது, என்ன மாதிரியான ஒரு மெத்தட பண்ணிருக்கீங்க? இது 8க்கு 6 அப்படின்ற சைஸ். சரிங்க. ஃபுல்லா வந்து கவர் பண்ணிருக்கோம் இந்த ஷீட் வச்சு. ஓகே. மேல வந்து தென்னை இது ஓலை வச்சு அதுக்கு மேல ஷீட் போட்டிருக்கோம். சரிங்க. இது வந்து காக்கா கழுவு உள்ள போகாம இருக்கிறதுக்காக ஓகே இந்த செட்டப் பண்ணிருக்கோம். நைட் ஆனா ஒரு கதகதப்பான இதுல அடைஞ்சுக்குங்க. சரிங்க பிரதர். இப்போ இந்த இண்டிவிஜுவல் பிரீடிங் போடுறதோட நன்மைகள் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது வந்து எந்த சேவலை வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் போட்டு உடச்சு குஞ்சு எடுக்கலாம். ஆனா நீங்க இந்த லைனேஜை வந்து காப்பாத்துறதுக்காகவே இந்த இண்டிவிஜுவல் பிரீடிங் சொல்றீங்க. இதுல என்னென்ன பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மெயின் பிளஸ் பாயிண்ட் இண்டிவிஜுவல் பிரீடிங் போட்டோம்னா ஓகே யாரோட லைனேஜ்ல எப்படி விளையாட்டு திறன் இருக்குது அப்படிங்கறத நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி இது எப்படி ஃபியூச்சர்ல கொண்டு வரலாங்கிறது ஒரு மெயினா இருக்குங்க. பிரதர், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு என்விரான்மெண்ட், சும்மா சொல்லக்கூடாது, ஒரு 6 ஏக்கர்ல அட்டகாசமான செட் அமைப்பு போட்டிருக்கீங்க. தனித்தனி செக்மெண்டா போட்டு அருமையா வந்து கோழி வளர்த்திட்டு இருக்கீங்க. சோ நம்ம இந்த பண்ணையோட வளர்ப்போட நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா லைனேஜ் கோழிகளை வந்து அழியாம காப்பாற்றணும், அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டீங்க. இப்ப தெளிவா சொல்லுங்க, சிக்ஸ் மட்டும் தான் சேல் பண்றோமா, இல்ல பட்டாக்கள் விற்பனை இருக்கா, இல்ல தாய் கோழிகள் ஃபியூச்சர்ல விற்பனை பண்ற ஐடியா இருக்கா? என்ன மாதிரியான லைனேஜ்களை வந்து நம்ம வந்து உருவாக்கி எப்படி நம்ம விற்பனைக்கு கொண்டு வரோம், மார்க்கெட்டிங் எப்படி பண்ண போறோம்? பிரதர், நம்ம வந்து குஞ்சுகளாவும் விற்பனை பண்றோம், பட்டாக்களாவும் விற்பனை பண்றோம். ஃபியூச்சர்ல தாய்க்கோழிகளாவும் விற்பனை பண்ண ஐடியா இருக்கு. ஓகே. பாத்தீங்கன்னா எல்லாராலையும் வந்து 10,000 15,000 20,000 கொடுத்து பட்டாக்களை வாங்கி இது பண்ண முடியாது. அதுக்காகவே நிறைய பேர் சிக்ஸ் கேக்குறாங்க. அவங்களுக்காக தான் மெயினா சிக்ஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே. லைனேஜ் சிக்ஸா பியூரா நீங்க வந்து நம்ம செட்டப் பார்த்துட்டு பேரண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சிக்ஸ் ஆர்டர் பண்ணலாம், சிக்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ பட்டாக்கள் விற்பனைக்குன்னு சொன்னீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரதர், இப்போ பட்டாக்கள் பாத்தீங்கன்னா 7 மாசம் 8 மாசத்துக்கு அப்புறம் நாங்க பட்டாக்களும் விற்பனைக்கு கொண்டு வரோம். ஓகே. அதனுடைய லைனேஜ் அதை பொறுத்து அதனுடைய விளையாட்டு திறனை பொறுத்து விற்பனை கொண்டு வரோம். அது பொறுத்து விலை நிலவரங்கள் இருக்கு. சரிங்க, இந்த பிரீடிங் பேரை பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதாவது வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்மளால வந்து பிரீடிங் பேர் கூட கொடுக்க முடியும். ஆமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எதுக்காகனா எல்லாருனாலையும் அந்த லைனேஜ் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்ல. அதனால பேரா கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமேங்கிறதுனாலதான். ஓகே ஓகே. ஒரு பேர் அப்படின்னா அதுல எப்படி என்ன மாதிரியான இது நீங்க எதிர்பார்க்க? ஒரு பெட்டை ஒரு சேவல் கம்பேரா இருக்குங்க. அது லைனேஜ் பியூர் லைனேஜ்ல அதனுடைய தாய் தகப்பனை பார்த்து வாங்கிக்கலாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரியும் கொடுக்க முடியும், வாங்கிக்கலாங்க. சரிங்க பிரதர், இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி, கான்ட்ரவர்ஷியலான ஒரு கேள்வி வைக்கிறேன். ஓகே. அதாவது குஞ்சுகள் விற்பனைங்கிறது தமிழ்நாட்டில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. லைனேஜ் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லி தான் விற்பனை பண்றாங்க. அதுல பகுதி உண்மையா இருக்கு, பகுதி பொய்யாவும் இருக்கு. அப்போ உங்களோடது உண்மையான லைனேஜ் தான். என்னதான் நம்ம பண்ணை செட்டப் காமிச்சிருந்தாலும் வீடியோல நம்ம தாய் தகப்பன் குஞ்சுகள் எல்லாத்தையும் காமிச்சிருந்தாலும் வீடியோ பாக்குற சில பேருக்கு சில டவுட்டுகள் வரும். இது உண்மையான லைனேஜ் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க, எப்படி தெரிஞ்சுக்கிறது?
பிரதர் நாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் லைனேஜ் செட்டப்ல சார்ட்டே வச்சிருக்கோம். ஓகே. நீங்க வந்து நேரடியா வந்து வெளிப்படையா இந்த லைனேஜ் நாங்க சார்ட்டை பார்த்துட்டு அந்த போட்டோஸ் எல்லாமே வச்சிருக்கோம். அந்த போட்டோஸ் பார்த்துட்டு சிக்ஸ் பார்த்துட்டு இன்னர் லைனேஜ் தான் நீங்க கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி நீங்க வாங்கிக்கலாம். நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க போன்ல ஆர்டரே பண்ணாதீங்க. எனக்கு நேர்ல வந்து பண்ணையை விசிட் பண்ணிட்டு இன்னர் லைனேஜ் பார்த்துட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு கூட வாங்குங்க. அப்பதான் உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும். நீங்க லைனேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் 7 மாசத்துல அதுக்கப்புறம் தெரியுங்க. சும்மா சொல்லி எல்லாம் விற்க முடியாதுங்க. அடுத்து வந்து தெரிஞ்சிடும். அதனால வந்து பியூர் லைனேஜ் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்க நீங்க போன்ல ஆர்டரே பண்ணாதீங்க, நேர்ல வந்து பார்த்து எடுத்துக்கங்க. இதோட நாங்க எப்படி வெளிப்படையா வியாபாரம் பண்றது? ஓகே, ரொம்ப வெளிப்படையா ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா பிரதர், நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஆர்டர் பண்ணலாம், பிளேஸ் பண்ணலாங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர். இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பண்ணையை சுற்றி காமிச்சிங்க. என்னென்ன விதமான அமைப்புகள் இருக்கு, எப்படி தாய்க்கோழிகள் வளர்த்துறீங்க, அதே மாதிரி பட்டாக்கள் எப்படி வச்சிருக்கீங்க, குஞ்சுகள் எப்படி வச்சிருக்கீங்கிறதெல்லாம் காமிச்சிங்க. இந்த பட்டாக்களை மட்டும் நம்மளால காட்ட முடியல இல்லைங்களா? அது வந்து யூடியூப் இதுக்கு எதிராக இருக்கிறதுனால பட்டாக்கள் செக்ஷனை மட்டும் காட்ட முடியாம தவிர்த்துட்டோம். சரிங்க. ஆனா மத்தபடிக்கு உங்களோட செட்டப் பார்க்கும்போது உண்மையாலுமே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். உண்மையாலுமே அற்புதமான ஒரு பண்ணை அமைப்பை ஏற்படுத்தி அதுல வந்து கோழிகளை வளர்த்திட்டு இருக்கீங்க. லைனேஜ் கோழிகளா தேர்ந்தெடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நம்ம பண்ணையானது மென்மேலும் வளரணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லைனேஜ்கள் பாத்தீங்கன்னா அந்த லைனேஜ் கோழிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் பல பேர்கிட்ட போய் அது வந்து இன்னும் பெருகணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பண்ணைக்காரன் சேனல் மூலியமா உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நன்றி.